அனைவருக்கும் வணக்கம். ராஜசெல்வம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புரட்டாசி மாதம் 6ஆம் தேதி கிருத்திகை. கிருத்திகைத்தன்று முருகனை நம்ம எப்படி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு கேட்ட வரங்கள் கிடைக்கும் அப்படின்னா ரொம்ப எளிமையான முறை தான். முருகனுடைய வழிபாடுல மிக மிக எளிமையான முறை, ஆனால் நல்ல பலன் நமக்கு கிடைக்கும். முருகனுடைய வழிபாடு கிருத்திகை அன்று பார்த்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் வழிபாடு செய்யலாம் அப்படின்னா எல்லோருமே வழிபாடு செய்யலாம். முக்கியமாக குழந்தை பாக்கியம் வேண்டும் நினைப்பவர்கள், சொந்த வீடு வேண்டும் நினைப்பவர்கள், மற்ற தொழில் ரொம்ப சிறப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினைப்பவர்கள் அனைவருமே பார்த்தீங்க அப்படின்னா கிருத்திகை அன்று முருகரை வழிபாடு செய்யலாம். முருகருக்கு உகந்த நாள் பார்த்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம் தான். இந்த கிருத்திகை நட்சத்திரத்தன்று பார்த்தீங்கன்னா முருகனை வழிபாடு செய்யும்போது சீக்கிரமாகவே குழந்தை பாக்கியம் கிடைக்கும். முருகரை எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் கிருத்திகை அன்று அப்படின்னா, முருகனுடைய படம் இருக்குது அப்படின்னா படம் எடுத்து வச்சுக்கோங்க. சிலை இருக்குது, வேல் வைத்து வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா வேல் எடுத்து வச்சுக்கோங்க. சரவணபவ கோலம் போடணும். ஏன்னா கிருத்திகை அன்று 6 தீபம் ஏற்றி வைத்து நம்ம வழிபாடு செய்யணும். 6 அகல் விளக்கு எடுத்து வைத்து நெய் தீபமாக ஏற்றி வைத்து வழிபாடு செய்யணும். இந்த வழிபாடு ரொம்ப எளிமையானதான். முருகனுக்கு உகந்த நெய்வேத்தியம் வைக்கணும். வெற்றிலை பாக்கு, செவ்வாழை, வாழைப்பழம், மாதுளம்பழம் இதெல்லாம் வைத்து வழிபாடு செய்யலாம். அவருக்கு பூக்கள் பார்த்தீங்க அப்படின்னா செவ்வரளி பூக்களால் அலங்காரம் செய்து வழிபாடு செய்யலாம். கிருத்திகை அன்று எப்படி நம்ம விரதம் இருந்து வழிபாடு செய்யணும் அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை காலை, அதாவது புரட்டாசி மாதம் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நமக்கு கிருத்திகை நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தன்று காலை எழுந்து தலைக்கு நீராடிட்டு வாசலில் கோலம்லாம் போட்டு அடுத்ததாக நீங்கள் முருகனை படத்திற்கு அலங்காரம் செய்யணும். அதாவது மஞ்சள், சந்தனம், குங்குமம்லாம் போட்டு வைத்து அலங்காரம் செய்து செவ்வரளி மாலர்களால் அலங்காரம் செய்துட்டு நீங்கள் அவருக்கு தீபம் ஏற்றி வைத்து நெய்வேத்தியம் வைத்து வேல் மாறல் பாராயணம் பண்ணலாம். அல்லது நீங்கள் திருப்புகள் படிக்கலாம், அல்லது நீங்கள் கந்தசஷ்டி கவச பாராயணம் பண்ணலாம். எதுவுமே முடியல அப்படின்னா ஓம் சரவணா பவா மந்திரத்தை நீங்கள் சாட் பண்ணலாம். அல்லது நீங்கள் ஓம் முருகா போற்றி, ஓம் கார்த்திகேயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம். 108 முறை சொல்லி நீங்கள் அர்ச்சனை செய்து கொள்ளலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இது வழிபாடு ரொம்ப எளிமையான வழிபாடு. நீங்கள் விரதம் இருக்கிறவங்க காலையில் விரதம் இருந்துட்டு மாலை நேரத்தில் பூஜை செய்துட்டு நீங்கள் விரதத்தை முடித்து கொள்ளலாம். காலையும் விளக்கேற்றி வைத்து விரதம் இருக்க ஆரம்பிச்சுட்டு பால் பழங்கள் எடுத்துக்கோங்க. மாலை நேரம் 6 தீபம் ஏற்றி வைத்து நீங்கள் வழிபாடு செய்துட்டு விரதத்தை முடித்து கொள்ளலாம். ரொம்ப பசிக்குது அப்படின்னா நம்ம பழங்கள் அதிகமாக சாப்பிட்டுக்கலாம். தண்ணீர் நல்லா குடித்தா போதும். நல்லா குடிச்சிக்கோங்க, அதுதான் நமக்கு நல்லது. ஹெல்த்தியான விரதம்னா இதுதான். நமக்கு தண்ணீர் நல்லா குடிக்கணும், பால் பழங்கள் எடுத்துக்கணும். இந்த மாதிரி எடுத்து நீங்கள் விரதம் இருந்து விரதத்தை முடிக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ஒரு பண வரவு வர வேண்டும், பணம் வசியமாக வேண்டும், நமக்கு கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும் அப்படின்னா அவருக்கு உகந்த 6 வெற்றிலை எடுத்து ஒரு பரிகாரம் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு நிச்சயமாக பணம் சேரும். அதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா ஒரு 6 வெற்றிலை எடுத்துக்கோங்க. அந்த 6 வெற்றிலையும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சுத்தப்படுத்திட்டு, அதாவது தண்ணீரில் சுத்தப்படுத்திட்டு 6 வெற்றிலை அப்படியே நீங்கள் எடுத்து வைங்க. எடுத்து வச்சுட்டு அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு பச்சை கற்பூர துண்டு ஒன்று வச்சுக்கோங்க. ஒரு சின்ன துண்டு போதும். அந்த 6 வெற்றிலை அடுக்கடுக்காக வச்சு அதற்கு மேலே ஒரு பச்சை கற்பூர துண்டு வச்சு அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ரூபாய் நாணயம் அல்லது 1 ரூபாய் நாணயம், ஏதாவது ஒரு நாணயம் அல்லது வெள்ளி நாணயம் தான் ரொம்ப சிறப்பு. இல்லை அப்படின்னா நம்ம 1 ரூபாய் நாணயம் வைத்து அதை அப்படியே அந்த வெற்றிலை மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு சிவப்பு நிற நூல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நூலால் பார்த்தீங்கன்னா 6 முறை நீங்கள் கெட்டிக்கோங்க. 6 முறை கெட்டி முடிச்சு போட்டு முருகனுடைய பாதத்துக்கிட்ட இந்த வெற்றிலே வச்சுருங்க. எனக்கு பணம் வசியம் சேர வேண்டும் அப்படிங்கிறத வேண்டிட்டு நீங்கள் அதை வச்சுருங்க. அடுத்ததாக என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா அந்த வெற்றிலை எடுத்துருங்க. கொஞ்ச நேரம் நீங்கள் முருகன் பாதத்தில் வச்சு வேண்டிக்கோங்க. எனக்கு பணம் சேரணும், புகழ் சேரணும், எல்லாமே சேர வேண்டும் அப்படிங்கிறது முருகா வேண்டிட்டு அதை அப்படியே எடுத்து நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல வச்சுருங்க. ஒரு சிவப்பு நிற துணி விரித்து அதற்கு மேலே அந்த வெற்றிலை வைத்து வச்சுடுங்க. உங்களுக்கு நல்ல ஒரு பணவசியம் ஏற்படும். இந்த வெற்றிலை எப்போ காய்கிறதோ அதுவரை பீரோலே இருக்கட்டும். நீங்கள் எங்கே பணம் வைக்கிறீங்களோ அங்கே வைத்துக்கொள்ளலாம். வைத்துட்டு நீங்கள் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா அதை என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா அந்த வெற்றிலை நல்லா காஞ்சிருச்சு அப்படின்னா அதை எடுத்து நீங்கள் கால்படாத இடத்துல தான் போடணும். ஓடும் தண்ணீர்லேயோ அல்லது பூஜை குப்பையிலுடன் கூட சேர்த்துக்கொள்ளலாம். அல்லது நம்ம வீட்டில் செடிகள் வச்சுருப்போம் பார்த்தீங்களா, செடிக்கு அந்த மண்ணில் போட்டுருங்க, அது மக்கிடும். அந்த மாதிரி தான் நம்ம கால்படாத இடத்துல போடணும். அதற்கு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பரிகாரம் உங்களுக்கு நல்ல பணவசியத்தை கொடுக்குகின்ற ஒரு அற்புதமான பரிகாரம். இந்த வெற்றிலை பரிகாரம் நீங்கள் செய்கின்ற பரிகாரத்துக்கு வெற்றியை கொடுக்கும். நிச்சயமாக அந்த பரிகாரம் உங்களுக்கு பணவசியத்தை கொடுக்கும். அடுத்ததாக பார்த்தீங்க என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா இது 2வது பரிகாரம். நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் கட்டாயமாக துவரம் பருப்பு இருக்கும். அந்த துவரம் பருப்பை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு சிவப்பு நிற துணியிலையோ அல்லது ஒரு டப்பாலையோ நீங்கள் தனியாக ஒரு கைப்பிடி அளவு துவரம் பருப்பு எடுத்து போட்டு வைங்க. வச்சுட்டு அதில் கொஞ்சம் சுக்கு துண்டு
ஒன்று சேர்த்துக்கோங்க. சுக்கு துண்டு சேர்த்துட்டு ஒரு தங்கமோ அல்லது வெள்ளியோ ஏதாவது ஒன்று நீங்கள் அதில் சேர்க்கணும். சேர்த்துட்டு தங்கம் சேர வேண்டும் முருகா அப்படிங்கிறத வேண்டிக்கோங்க. வெள்ளி, வைரம் என்ன சேர வேண்டுமோ, பொன்னும் பொருளும் சேர வேண்டும் அப்படிங்கிறத வேண்டிட்டு முடிச்சு போல கட்டிட்டு முருகன் பாத்திரத்தில் வச்சுருங்க. வைத்துட்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா அதை எடுத்து அப்படியே மறுபடியும் நீங்கள் வந்து தங்கம் வைக்கிற இடத்துல வச்சிடணும். வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தங்கமும் சேரும். இது பணம் சேர்வதற்காக நீங்கள் வெற்றிலை பரிகாரம் செய்யுங்க. தங்கம் சேர்வதற்காக துவரம்பருப்பு பரிகாரம் செய்யுங்க. ரெண்டுமே உங்களுக்கு நிச்சயமாக சேரும். படிப்படியாக முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். ஏதாவது ஒரு பரிகாரமாவது உங்களுக்கு நிச்சயமாக கை கொடுக்கும். நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள். ஏன்னா நம்ம நிறைய பரிகாரங்கள் செய்துட்டு தான் இருக்கிறோம். ஆனால் ஏதாவது ஒரு பரிகாரம் தான் நமக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்குது. ஒரு சில பரிகாரம் நமக்கு நம்ம செய்தாலும் வரமாட்டேங்குது அப்படிங்கிறது எல்லோருக்குமே இருக்கும். ஏன்னா எனக்கும் கூட இருக்குது. அந்த மாதிரி இருக்கையில் நமக்கு ஏதோ ஒரு பரிகாரம் நமக்கு பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கத்தான் செய்யுது. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை தானே வச்சு செய்கிறோம். நம்ம தனியாக அதற்குன்னு போய் செலவு பண்ணிட்டு இருக்கிறோமான்னா கிடையாது. வீட்டில் எல்லார் வீட்டில் துவரம்பருப்பு இருக்குது. அதில் ஏதாவது ஒரு வெள்ளி பொருளோ அல்லது தங்கமோ அதை முடிச்சு போட்டு வச்சு ஒரு 3ஆவது நாள் அல்லது மறுநாள் கூட நீங்கள் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நீங்கள் வேண்டிட்டு வச்சிடணும். வச்சாலே அதுக்கு ஒரு பவர் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது வெள்ளி நாணயம் கூட சேர்த்து முடிச்சு போட்டு வைக்கலாம். அது நீங்கள் மறுநாளும் எடுக்கலாம், ஒரு வாரம் கூட வைத்திருக்கலாம். இப்படி வைத்து நம்ம எடுக்கலாம். நல்ல ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் தான் இதெல்லாம் கொடுக்குது. நிறைய பரிகாரம் இந்த மாதிரி நமக்கு கை கொடுக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன். நானும் நிறைய பரிகாரம் செஞ்சுருக்கேன். அதில் முக்கியமாக ஒரு சில பரிகாரம்லாம் எனக்கு நல்லா ஒரு பலன் கொடுத்துருக்கு, நிறையா கொடுத்துருக்கு. அதனால தான் நான் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக உங்ககிட்ட இந்த கல்லுப்பு பரிகாரம் குழியெல்லாம் அதிகமாக சொல்கிறது காரணம் அதுதான். நான் எல்லாமே நானும் செய்து பார்ப்பேன். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் 10 செய்கிறேன்னு வச்சுக்கோங்கமே, அதில் எனக்கு 2, 3 தான் பெஸ்ட் ரிசல்ட்டு கொடுக்குது, மற்றது கொடுக்கல. ஆனால் ஒரு சில பேர் நான் ரிசல்ட்டு நம்ம கொடுக்கல நம்ம ஃபீல் பண்ணுறோமோ அது அவங்களுக்கு பாசிட்டிவாக கொடுக்குது. அப்படின்னா அவங்கவுங்களுடைய கர்மா பொறுத்து, அவங்கவுங்களுடைய நேரத்தை பொறுத்து தான் நடக்குது. சரிங்களா? அதனால் செலவு பண்ணுற பரிகாரம் நம்ம செய்ய வேணாம். செலவே இல்லாத பரிகாரத்தை, சின்ன சின்ன பரிகாரத்தை நம்ம செய்து பார்க்கலாம். நடக்குதோ நடக்கலையோ செய்து பாருங்கள். நம்மளுடைய பாசிட்டிவிட்டி அது நடக்க வைக்கும். அதை நான் நம்புகிறேன். நம்ம இப்போ ஒன்று நடக்காதுன்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா, நடக்காதுன்னு நம்ம நினைக்கிறது, நம்ம அதை வைத்தோம் நடக்கும் அப்படிங்கிறது நம்ம நினைப்போம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஒரு பொருளை வைக்கும்போது அது நடக்கும்னு நினைக்க நம்மளுடைய மனசு பாசிட்டிவாக மாறுது. அப்போ நடக்கும் அப்படின்ட்டு அது நடந்துடுது. அதை தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அதனால தான் எனக்கு நிறைய பரிகாரம் சக்ஸஸ் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஒன்று செய்கிறோம் அப்படின்னா அது நடக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய மைண்டுக்குள்ளே உள்ளே போய்க்கிடுது. அது ஒரு பாசிட்டிவிட்டி நமக்கு கொடுக்குது. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம நினச்சது நடக்கிற மாதிரியே இருக்குது அப்படிங்கிறது நினைக்கிறேன். அதனால் பார்த்தீங்கன்னா செலவில்லாத பரிகாரம் எதுவாக இருந்தாலும் நானும் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டே தான் இருக்கிறேன். நிறைய எனக்கு பாசிட்டிவ் வைப் கொடுத்துட்டு தான் இருக்குது. அதனால தான் எனக்குள்ளே நிறைய மாற்றங்கள் இருக்குது அப்படிங்கிறத நானே ஃபீல் பண்ணுறேன். நான் உங்ககிட்ட சொல்கிறது ஒன்று நிறைய குளியலில் ஒரு சில மூலிகை பொருளை கலந்து குளிச்சு பாருங்கள், பெஸ்ட் ரிசல்ட்டு கொடுக்குது. அதுவும் நான் 100% ஷோராக சொல்கிறேன். நானும் நல்லா ரிசல்ட்டு கொடுக்குது. நானும் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். நான் அதை தான் சொல்கிறேன், செலவில்லாத பரிகாரம் எல்லாமே நானும் செய்து பார்ப்பேன். உங்களுக்கு நான் என்னென்னலாம் சொல்கிறேனோ அதையும் நான் செய்து பார்ப்பேன். ஒரு சில பரிகாரம் நமக்கு கை கொடுக்கத்தான் செய்து, நம்ம முடிந்தளவு நம்ம செய்கிறது நமக்கு நல்லது தான். அதான் நான் சொல்கிறது, திரும்ப செலவில்லாத பரிகாரத்தை நம்ம செய்து பார்ப்போமே அப்படிங்கிறதுல நானும் செய்து பார்த்துட்ருக்கேன். ஓரளவு ஓகே, நல்லா தான் வருது. பார்க்கலாம். நமக்கு ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் நமக்கு பணம் வருதோ இல்லையோ, ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் வந்தாலே போதும். நமக்கு எல்லாமே நமக்கு நல்லதே இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். முக்கியமாக ஒவ்வொரு பெண்களுக்குமே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அந்த ஸ்ட்ராங் தான் வேணும். அதுதான் நமக்கு எல்லாத்தையும் சரி செய்கிற சக்தி அதுதான் கொடுக்கும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். முருகனுடைய வழிபாடும் அதே சக்தி நமக்கு கொடுக்குது. முருகனுடைய வழிபாடு பார்த்தீங்கன்னா, முருகனை நினைத்து நினைத்து நம்ம ஒவ்வொரு நிமிடம் வழிபாடு செய்யும்போது முருகன் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கையும் அவர் கொடுக்குறார். முருகன் நம்ம கூட இருப்பது போல் அவர் உணரவும் வைக்கிறார். நிச்சயமாக அவர் கூடவே இருப்பார். என்ன வேண்டுதல் இருந்தாலும் அவரை நம்பி நம்ம கேட்கும்போது அவர் நம்மளை கைவிடவே போகிறது கிடையாது. ஒரு சில சமயம் நமக்கு ஒரு சில வேண்டுதல் நடக்கிறது கொஞ்சம் லேட் ஆகலாம். அதை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது. முருகன் நமக்கு நல்லதே தான் நடக்க வைக்கிறதுக்கோ இது செய்கிறார் அப்படிங்கிறது நம்ம உணர வேண்டும். எப்போது அப்படி உணர்றோமோ அப்போது நமக்கு நல்ல மாற்றங்கள் நம்ம லைஃப்பில் இருக்கும். இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா ராஜிசெல்வம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது போன்ற ஆன்மீக தகவல், முருகன் பற்றிய தகவல் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு தகவலை சந்திக்கிறேன். நன்றி.